நான் பிறந்ததுக்கும் நான் இருக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லை, காரணத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறவங்க சொல்கிறாரு, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, ஆதியிலே லோகாஸ் இருந்தது, காரணம் இருந்தது, அந்த காரணம் தேவனிடத்தில் இருந்தது, அந்த காரணம் தேவனாகவே இருந்தது. காரணம் எதுக்காக நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன், எதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காகப்பட்டிருக்கேன். அவர் காரணர். அந்த காரணத்துக்காக என்ன உண்டாக்குனாரு. காரணம் எல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது. என்னை உண்டாக்குனது அவருக்காக உண்டாக்குனாரு. ஆதியிலே லோகாஸ் இருந்தது, அல்லது அந்த நோக்கம் இருந்தது, அந்த நோக்கம் தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, அந்த வார்த்தை அந்த லோகாஸ் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் அப்படிங்கிறாரு. அதாவது நோக்கம் இருந்ததுன்னு சொல்றது மட்டும் இல்லை, லோகாஸ் இருந்தது, நோக்கம் இருந்தது, காரணம் ஒன்று இருக்குது, அந்த காரணரே அவர் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த காரணம் அவர் தான், நான் இருக்கிறது காரணம் அவர் தான், அவருக்காக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இது எப்படி ஈக்குவேஷன்னா, எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, படைப்புகள் அனைத்தும் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான், கடவுளுக்காக உண்டாக்கப்பட்டான். இதுதான். நீங்கள் மனுஷனை நீக்கிடுங்க, எந்த படைப்புக்கும் அர்த்தமே இல்லை. சூரியன் சந்திரன்லாம் எதுக்கு, யார் அனுபவிக்க போறா? மனுஷனுக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. மனுஷனை கழிச்சிட்டா எந்த படைப்புக்குமே அர்த்தம் கிடையாது. புல் பூண்டுகளுக்கு, மரஞ்செடி கொடிகளுக்கு, மீன்கள், பறவை எதுக்குமே அர்த்தம் கிடையாது. சூரியன் சந்திரன் கூட அர்த்தம் கிடையாது. வானம் பூமி கூட அர்த்தம் கிடையாது. மனுஷனை எடுத்துட்டீங்கன்னா மனுஷனுக்காக, அவன் பிழைக்கிறதுக்காக, அவன் நல்லா இருக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான், கடவுளுக்கென்று உண்டாக்கப்பட்டான். அதனால தான் அவரை போல உண்டாக்கப்பட்டான், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். இதுதான் ஈக்குவேஷன். அதை சொல்லிட்டு சொல்றாரு நோக்கம். அப்போ நோக்கம் இருக்குது, இந்த நோக்கம் அவர் தான், கடவுள் தான் நோக்கம். அந்த கடவுள் மாம்சமாகிட்டார். இயேசுவை பற்றி சொல்றாரு அவர். இயேசு யாரு? மாம்சத்தில் வந்த கடவுள். மாம்சத்தில் வந்த கடவுள். ஏன் அதை சொல்றாரு? சிலர் எந்த நோக்கம் இல்லைன்னு தீர்மானிச்சுட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. சிலர் நோக்கம் இருக்குதுன்றாங்க. அந்த நோக்கம் எந்த விதத்தில் இருக்குதுன்றாங்க? வெறும் எண்ணத்தின் வடிவில் இருக்குது, கருத்து வடிவில் இருக்குது, கொள்கை வடிவில் இருக்குது, ஒரு டீச்சிங் வடிவில் இருக்குது. இட் இஸ் மியர்லி எக்ஸிஸ்டிங் இன் தாட், இன் டீச்சிங். அந்த வடிவில் தான் இருக்குது லோகாஸ். லோகாஸ் என்கிறது ஒரு தாட், ஒரு டீச்சிங். இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணால் நீ மோட்சம் போவேன்னு சொல்கிற மாதிரி. கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அப்படி தான் கிறிஸ்தவத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் சொல்லியிருக்கார் ஆண்டவர், இதெல்லாம் கரெக்டாக நீ செஞ்சு நான் மோட்சத்துக்கு போ. கிடையவே கிடையாது. கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஒரு டாக்டரினை கொடுத்து இதை பின்பற்றினா நீ மோட்சம் போவேன்னு சொல்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா? கடவுளே மாம்சத்தில் இவரை பாரு, இவரை ஏற்றுக்கொள், இவரை மாறி மாறு. அதுதான் கிறிஸ்தவம். இருக்கிறீங்களா?